விட்டு விலகினாலும் ஷாலினிக்கு இருக்கும் சொத்து எவ்வளவு தெரியுமா? தமிழ் மற்றும் மலையாளத்தில் வெளிவந்த ஏராளமான ஹிட் படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து ஃபேமஸ் ஆனவர் ஷாலினி. இவர் பகத் ஃபாசிலின் தந்தை ஃபாசில் இயக்கத்தில் கடந்த 1997ஆம் ஆண்டு வெளிவந்த அனியாதி பிராவு என்கின்ற மலையாள படத்தின் மூலம் ஹீரோயினியாக அறிமுகமானார். மலையாளத்தில் மாஸ் ஹிட் அடித்த இப்படம் அதே ஆண்டு தமிழில் காதலுக்கு மரியாதை என்ற பெயரில் ரீமேக் செய்து வெளியிடப்பட்டது. தமிழிலும் சக்கை போடு போட்டு இப்படத்தில் நடிகர் விஜய்க்கு ஜோடியாக நடித்திருந்தார் ஷாலினி. தமிழில் ஹீரோயினியாக அறிமுகமான முதல் படத்திலேயே விஜயுடன் நடித்து வெற்றி கண்ட ஷாலினிக்கு அடுத்ததாக அஜித் ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. சரண் இயக்கத்தில் அமர்கலம் படத்தில் தான் அஜித்தும் ஷாலினியும் முதன்முறையாக ஜோடி சேர்ந்து நடித்தனர். ஷாலினியின் ரீல் மற்றும் ரியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது இப்படம். ஏனெனில் அமர்கலம் படத்தின் நடித்த போதுதான் அஜித்தும் ஷாலினியும் காதலிக்க தொடங்கினர். இப்பட ஷூட்டிங் சமயத்தில் மோதலில் தொடங்கியது. இவர்களின் சந்திப்பு காதலில் முடிந்தது. மணிரத்னம் இயக்கிய ரொமான்டிக் ஹிட் திரைப்படமான அலைப்பாயுதே படத்தில் மாதவனுக்கு ஜோடியாக நடித்த ஷாலினி அப்படத்தில் நடித்த முடித்த கையோடு நடிகர் அஜித்தை திருமணம் செய்து கொண்டார். இவர்களது திருமணம் கடந்த 2000 ஆண்டு நடந்தது. திருமணத்துக்கு பின்னர் பிரசாந்துக்கு ஜோடியாக பிரியாத வரம் என்னும் என்கின்ற ஒரே படத்தில் நடித்து விட்டார். பின்னர் குழந்தைகள் குடும்பம் என நடிகை ஷாலினி பிஸியானதால் அவர் சினிமா பக்கம் தலை காட்டவே இல்லை. நடிகை ஷாலினிக்கு ஷாமலி என்ற தங்கச்சியும் ரிச்சர்ட் என்கின்ற தம்பியும் உள்ளனர். இவர்கள் இருவருமே சினிமாவில் ஹீரோயினியாக நடித்துள்ளனர். சினிமாவை விட்டு விலகினாலும் கோடீஸ்வரியாக வாழும் நடிகை ஷாலினியின் சொத்து மதிப்பு குறித்து தற்போது பார்க்கலாம். அதன்படி நடிகை ஷாலினியின் சொத்து மதிப்பு ரூபாய் 50 கோடிக்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது. அதே போல அஜித் ஷாலினி ஜோடியின் மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் 300 கோடிக்கு மேல் இருக்குமாம். பிஸியான ஹீரோயினியாக இருக்கும் போதே சினிமாவை விட்டு விலகிய ஷாலினி தன்னுடைய கடைசி படத்துக்காக ரூபாய் 50 லட்சம் சம்பளமாக வாங்கினாராம். இன்று அவர் நடிக்க ஓகே சொன்னால் கோடியை சம்பளத்தை வாரி வழங்க தயாரிப்பாளர்கள் காத்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.